நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 698வது பகுதியாக சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு 1300 வருஷம் பழமையான ஒரு ஸ்தலத்தை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. இந்த ஸ்தலம் சூரிய பகவான் ஈசனை பூஜித்த ஸ்தலம். அதனால் பித்ரு தோஷம் இருக்கிறவா, கண் பார்வையில் குறை இருக்கிறவா, சூரியன் நீச்சமாக இருக்கிறவா, ஜாதகத்தில் சூரியனோடு சேர்ந்து சனி இருக்கிறவா, அதே மாதிரி சூரியனோடு சேர்ந்து ராகுவோ கேதுவோ சாயா கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறவா, அப்புறமா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒத்த தலைவலி, தலையில் அடிப்பட்டது, அந்த மாதிரி, அப்புறம் மனநிலை பாதிப்பு இருக்கிறவா எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா சென்னையிலேயே இருக்கிறவாளுக்காக வேண்டி இந்த பதிவை நான் போடுறேன். சென்னையிலேயே இருக்கிற கோவில். இங்கே இருக்கிற அம்பாள் அமிர்தாம்பிகை அம்பாள்னு. சுவாமி பேர் அர்கீஸ்வரர். சூரியனுக்கு அர்கன் அப்படின்னு இன்னும் ஒரு பேர் இருக்குது. அந்த சூரியன் பூஜித்த ஸ்தலம்னால இந்த ஸ்தலத்துக்கு அர்கீஸ்வரர் அப்படின்னு. இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் பார்த்தோம்னாக்க வெள்ளை இருக்குது. நம்ம சூரியனார் கோவில் பக்கத்தில் திருமங்கலக்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. சூரியனார் கோவிலுக்கு போகிறவா முதல்ல திருமங்கலக்குடியில் போய் பிராணநாதிகை மாங்கல்யம் தந்த மங்களாம்பிகை சமேத பிராணநாதீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு தான் அவள் அங்கே சூரியனார் கோயிலுக்கு போகணும். அதுதான் ஐதீகம். அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமங்கலக்குடியில் இருக்கக்கூடிய வெள்ளருக்கு அதே ஸ்தல விருட்சம் தான் இங்கே. இந்த ஸ்தல விருட்சம் இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி சொன்னது காஞ்சி காமகோடி பீடாதிபதி தான் சொல்லியிருக்கார். அதனால தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி வர அத்தனை பசுமையாக, சென்னையில் எப்படி பசுமையாக இவ்வளவு சுத்தமாக வைக்கிற இடம் இருக்கான்ட்டு பார்க்குற அளவுக்கு இருந்தது. அந்த புஷ்கரணிக்கு பேர் சூரிய புஷ்கரணின்னு பேர். இந்த கோவிலை பற்றி ஒரு டிவி நியூஸில் 2009-2010 பார்த்த ஞாபகம் எனக்கு. அதாவது அந்த கோவிலோட முன்னாடி பகுதியை கொஞ்சம் பெருசாக விஸ்தாரமாக கட்டலாம், கிரானைட் போட்டு புதுப்பிச்சு கட்டலாம், அர்த்த மண்டபம் கட்டலான்னு சொல்லிட்டு, மண்டபம் கட்டலான்னு சொல்லிட்டு எத்தனை மணி இடிச்சின்னு இருந்திருக்கா. அப்போ கீழே ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஒரு 15-16 தூணை வச்சு கட்டணும்னு சொல்லி பண்ணும்போது அங்கே தூணுக்காக வேண்டி தோண்டி எடுத்த போது அங்கே பார்த்தாக்க சிலைகள் கிடச்சது அப்படின்னு சொல்லி செய்தித்தாளில் பேப்பர்லெல்லாம் பார்த்துருந்தேன். அதை எப்போவோ குறித்து வச்சது. ஆனால் இறைவனோட அருள் இருந்தால் தான் நம்ம போக முடியும். 2010 பார்த்த செய்தியை 2024 14 வருஷம் கழிச்சு தான் சென்னையிலேயே இருக்கக்கூடிய கோவிலை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. இந்த கீழே கிடச்ச சிலைகள் என்னெல்லாம்னாக்க பிள்ளையார், சோமஸ்கந்தர், அப்புறமா நம்ம 4 3 பேர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர், அப்புறம் சண்டிகேஸ்வரர், சிவகாமி அம்மன், அத்தனை சிலைகளும் கீழே கிடச்சிருந்துருக்கு. அதை இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இதில் பார்த்துட்டு இந்த சிலைகள் எல்லாமே 6ஆம் இல்லாட்டி 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ எவ்வளோ பழமையான கோவில் இது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்தோட பேர் எங்கே இருக்குதுன்னு கேட்டோம்னா, பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பம்மல் அப்படிங்கிற ஊர் தான் இந்த இடம். இந்த பம்மல்ங்கிற கிராமத்தில் ஆதியில் கிராம தேவதையாக சூரியம்மன் அப்படிங்கிற அம்பாள் இருந்திருக்கா. அந்த சூரியம்மன் கிராம தேவதையும் இன்னும் இதே கோவில்லையே இன்னொரு பகுதியில்
கிராம தேவதைகள் எல்லாருமே வடக்க பார்த்து தான் இருப்பா. அதே மாதிரி இந்த அம்பாளும் வடக்க பார்த்து இருக்கா. இப்போ நம்ம ஈசனை அம்பாளை கோவிலை பற்றி பார்த்துட்டு இந்த சூரியம்மனை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த ஈசன் சதுர ஆவுடையாரில் இருக்கார். சதுர ஆவுடையார்னாலே கண்டிப்பாக அந்த கோவில் 1000 வருஷத்துக்கு மேலேங்கிறது பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி இந்த ஸ்தலமும் 1300 வருஷம் பழமையானது. இங்கே இந்த லிங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து லிங்காஷ்டகத்தை, அதாவது பிரம்ம முராரி சுரார்ச்சித்த லிங்கம், அதை சொன்னாக்க அவ்வளவு சக்தி உடம்புக்கு கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஈசனை சுற்றி வரும்போது கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை எல்லாரும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. பிரகாரத்தை சுற்றி வரும்போது பிரகாரத்தில் கன்னிமூலையில் பிள்ளையார், அந்த பிள்ளையாரோட பேர் சுந்தரேச விநாயகர்னு. அதுக்கப்புறமா இந்த ஸ்தலத்தில் காலபைரவர் ரொம்ப விசேஷமாக இருக்காராம். ஏன்னா காலபைரவர் தன்னோட தேவியோட இடது பக்கத்தில் தேவியை வச்சுட்டு இருக்கார். சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்புறம் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சிக்கு தனித்தனி சன்னதி. அப்புறம் முருகர், நவகிரகங்கள், ஐயப்பன், ஆஞ்சநேயர் எல்லாருமே நமக்கு இருந்து காட்சி தந்துட்டுருக்கா. இங்கே இருக்கிற இந்த காலபைரவருக்கு அஷ்டமியில் பூஜைகளும் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது தவிர சுற்றி வரும்போது பார்த்தேன்னா இந்த சூரியம்மன் தனி சன்னதியாக இருந்துட்டுருக்கா. அம்பாள் உட்கார்ந்த கோலம் அபயவரதாஸ்தத்தோட மேல் கை ரெண்டுத்துலேயும் கபாலம் திரிசூலத்தை வச்சுன்னு இருக்கா. அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி பார்த்தேன்னாக்க ஒரு பலிபீடம், திரிசூலம், சிம்ம வாகனம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த அம்பாள் சந்நிதியிலேயே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் தான் இந்த சிவன் கோவிலோட உற்சவ மூர்த்திகள் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே இந்த அம்பாளுக்கு ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், தைவெள்ளி எல்லாமே ரொம்ப சிறப்பாக பூஜைகள் நடக்கிறதுன்ட்டும், பிரதோஷம், சிவராத்திரி, அன்னாபிஷேகம், சனிப்பெயர்ச்சி, நவராத்திரி எல்லாம் இந்த ஈசன் கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூரியம்மன் கோவிலுக்கு சன்னதிக்கு நேர் எடுத்த மாதிரி தான் அந்த பெரிய குளம் இருக்குது. 2020 தான் HRNC அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோவிலை கொண்டு வந்திருக்கா. ஆனாலும் இந்த கோவிலை ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு பார்த்துன்னு இருக்கா அப்படின்னும் கேள்விப்பட்டேன். இந்த கோவிலோட முதல் கட்டுமானங்கள் நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சிட்டேன். இந்த கோவிலை சுற்றி வர இருக்கிற இடமே அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. நான் காலங்கத்தாலேயே தான் போயிருந்தேன். அந்த விடிகாலையில் நேரத்தில் நிறைய பேர் நடைப்பயிற்சிக்காக வேண்டி நடந்துட்டு இருந்தா. ரொம்ப அமைதியான சூழ்நிலை. அதுவும் அந்த குளத்தை சுற்றி வர அத்தனை பசுமையான செடிகளை வச்சு ரொம்ப அழகாக பராமரிச்சுன்னு இருக்கா. இப்படி எல்லா கோவில்லையுமே குளத்தையும் பராமரித்து எதையும் செஞ்சாலே நமக்கு மாசு கட்டுப்பாடு எல்லாமே விலகிடும். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம். யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பம்மலில், அதாவது குரோம்பேட், பல்லாவரம், பம்மல், இது பக்கத்துலேயே இந்த பம்மலில் இருக்கக்கூடிய 1300 வருஷ பழமையான அமிர்தாம்பிகை அம்பாள் சமேத அர்கீஸ்வரர் கோவிலையும் போய் தரிசனம் பார்த்து இங்கே இருக்கிற இந்த சூரியம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த சூரியம்மனையும் வேண்டிண்டு எல்லாரும் அருள் பெறணும் சொல்லி வேண்டிண்டு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவாளோட ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.